ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி 10வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்தை இப்போது அடைகிறோம். இந்த பதிகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம் என்று சொல்லலாம். ஏன்னா அடியார்களின் பெருமையை பேசிக்கொண்டு வந்த பெரியாழ்வார் இந்த பாசுரத்துல அந்த அடியார்களுக்கு தான் அடிமை என்பதை பாடுகிறார். அந்த அடியார்களுடைய ஒரு சொத்தாக, நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வீடா இருக்கலாம், நம்ம வீட்டில் உள்ள பொருளா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், நகையா இருக்கலாம், அதெல்லாம் எப்படி நமக்கு ப்ராப்பர்ட்டியா இருக்கோ அது போல அடியார்களின் ஒரு சொத்தாக தான் இருக்க வேண்டும். அடியார்கள் தான் அடியனுக்கு சுவாமிகள், அவர்கள்தான் தலைவர்கள், அவ ப்ரொப்ரைட்டர், ஓனர், அவளோட ப்ராப்பர்ட்டி சொத்தாக அடியன் இருக்க விரும்புகிறேன்னு பாடுகிறார். அதை எவ்வளவு உருக்கமா பாடியிருக்கிறார் என்பது பாட்டை பார்த்தால் புரியும். 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி 10வது பாசுரம். காசின் வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சூரிட்டு தேச வார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். கேசவா புருடோத்தமா கிளர் சோதியாய் குரளா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. காசின் வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோரிட்டு தேசவார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். கேசவா புருடோத்தமா கிளர் சோதியாய் குரளா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. இப்போ இந்த பாசுரத்தை பாருங்கள். திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய அடியார்கள் இருக்காளே, அவ யார் தங்கள் ஊருக்கு தங்கள் இல்லத்துக்கு வந்தாலும் ததியாராதனம்னு அந்த அடியார்களுக்கு உணவளிப்பார்களாம். அடியார்களுக்கு உணவளிப்பதற்கு ததியாராதனம்னு பேரு. அவ அதை எப்படி பண்ணுவாளாம்? காசின் வாய் கரம் விற்கிலும், ஒரு காசுக்கு ஒரு கரம்னு விற்கப்பட்டாலும் ததியாராதனம் பண்ணுவா. புரியலையே? கரம்னா ஒரு படி நெல்லுன்னு அர்த்தம், காசுன்னா ஒரு தங்க காசுன்னு அர்த்தம். காசின் வாய்னா ஒரு தங்க காசு மதிப்புக்கு கரம் ஒரு படி நெல் விற்கிலும், விற்கப்பட்டாலும். ஒரு படி நெல்லுன்னா அதோட மதிப்பு எவ்வளோன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு அரிசியோட விலை என்ன, தங்கத்தோட விலை என்ன, ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். காசின் வாய் ஒரு தங்க காசு கொடுத்தாதான் கரம் விற்கிலும் ஒரு படி நெல் கிடைக்கும்னு சொன்னாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டில் பஞ்சம் வந்திருக்குன்னு அர்த்தம். பஞ்சம் அரிசி விலை நெல் விலை அவ்வளவு ஏறி இருந்தாலும் இவ ததியாராதனம் பண்றதை நிறுத்த மாட்டாளாம். அதான் காசின் வாய் கரம் விற்கிலும், ஒரு படி நெல்லுக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தாதான் கிடைக்கும்னாலும் அந்த ஒரு பவுன் தங்க காசை கொடுத்து அந்த நெல்லை வாங்கி அரிசியாக்கி அதை சமைச்சு ததியாராதனம் பண்ணாமல் இருக்க மாட்டார்கள். அதான் கரவாது. கரவுதல்னா மறைத்து வைத்தல்னு அர்த்தம். கரவாது அப்படின்னா மறைக்காமல். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் அப்படின்னு ஆண்டாளும் பாடுறா இல்லையா? கரத்தல்னா மறைச்சு வச்சுடுறது. இப்போ பஞ்சம் வருது, தானியங்களுக்கு பற்றாக்குறை, அரிசி கிடைக்கல, உடனே என்ன பண்ணுவோம்? இருக்கிறதெல்லாம் பதுக்கி வைப்போம் இல்லையா? அவ பண்ண மாட்டா. கரவாது, மறைத்து வைக்காமல் அதை எடுத்து அடியார்களுக்கு ததியாராதனம்னு உணவளித்து ததியாராதனம் பண்ணக்கூடியவர்கள். அதனால காசின் வாய் கரம் விற்கிலும், ஒருபடி நெல்லின் விலை ஒரு பவுன் தங்க காசாக ஆனாலும் மறைச்சு வைக்க மாட்டா, பதுக்கி வைக்க மாட்டா. மாற்றிலி சோறிட்டு, அப்போதும் ததியாராதனம் பண்றான்னா ஒரு சின்ன சந்தேகம் வரும். ஒருவேளை பிரதிபலன் எதிர்பார்த்து எதுவும் பண்றாளா? ஏன்னா எல்லாருமே தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம்னு பண்ணுவா. ஆனா தனது தேவைகளை கூட குறைச்சிண்டு இன்னொருத்தருக்குன்னு பண்றாருன்னா இவரால் ஒரு பலன், பிரதிபலன் எதிர்பார்க்கிறாளான்னா இல்லை. மாற்று இலி, மாற்றுனா பிரதிபலன் அர்த்தம். மாற்றிலினா பிரதிபலனும் எதிர்பார்க்காமல். இது பெருமாளுக்கு சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் உணவளித்தோம்னா, அடியார்களுக்கு ததியாராதனம் பண்ணா பெருமாள் சந்தோஷப்படுவார்னு நினைச்சு பண்ணுவாளாம். அதுலேயும் யாருன்னா அடியார்களுக்கு மட்டும்தான் இல்லை, யார் வந்தாலும் பண்ணிடுவாளாம். அதான் சோறிட்டு. இது வியாக்கியானத்துல ரொம்ப நுட்பமா மணவாள மாமுனிகள் காட்டுகிறார். அடியார்களுக்கு உணவளிப்பதா இருந்தா அமுது செய்வித்துன்னு பாடியிருக்கணும். இது சோறிட்டுன்னு போடுறதுனால என்ன தெரியறதுன்னா அவ அடியார்களாத்தான் இருக்கணும் தேவையில்லை. சாமானிய மக்கள், ஏன் பேராசை பிடித்தவர்கள், நன்னா ஏற்கனவே ஒரு தடவை சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு தடவை உணவு வேணும்னு கேட்பவர்கள் யாரா இருந்தாலும் திருக்கோட்டியூர் பாகவதாளை பொறுத்த வரைக்கும் அவள் 2 விஷயம்தான் நினைச்சுப்பாளாம்.
ஒன்று சாஸ்திரத்தில் அதிதி விருந்தாளி வந்தால் சாப்பாடு போடுன்னு சொல்லியிருக்கு. அவர் பசியோடு வந்தாரா, பசி இல்லாமல் வந்தாரா, சாப்பிட்டு வந்தாரா, சாப்பிடாம வந்தாரா தேவையில்லை. அவர் நல்லவரா கெட்டவரா அதையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவர் யாரு, எந்த ஊர், எதற்கு வந்தார் அதுவும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அதிதி திதி பார்க்காமல் ஒரு விருந்தாளி நம்ம வீடு தேடி வந்தார்னா பசியோட போகக்கூடாது, அதனால அவருக்கு சாப்பாடு போடுவாளாம். 2, அவ என்ன பண்றான்னா எல்லாருக்குள்ளும் பெருமாள் இருக்காருன்னு பார்க்கறா. அதை ஒருத்தர் புரிஞ்சுண்டாரா இல்லையாங்கிறது தனி விஷயம். ஆனால் எம்பெருமான் எல்லாருக்குள்ளும் இருக்காங்கிறது நம்ம ஆச்சாரியன் அனுகிரகத்தில் புரிஞ்சு கொடுத்து இல்லையா. அதனால அவ என்ன பண்றா, உள்ளுக்குள்ள இருக்க பெருமாள் திருப்தி அடையட்டும்னு சொல்லி சோறிட்டு பக்தர்களுக்கு தான் இல்லை சாமானிய மக்கள் வந்தாலும் சோறிடுறாளாம். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா அவளுக்கே இவ்வளவு பண்றான்னா அப்ப பாகவதாள் வந்தா எப்படிப்பட்ட உபச்சாரம் எல்லாம் பண்ணுவாங்கிறத பார்த்து கொள்ளுங்கள்ங்கிறத பாட்டிலேயே உணர்த்தி இருக்கிறார். ஆகையினால காசின்வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோறிட்டு. இதுல பாருங்க ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஒரு படி நெல்லு 1 பவுன் தங்க காசு அளவுக்கு மதிப்பானதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பஞ்சம் வந்தாலும் அந்த நெல்லையும் அரிசியும் பதுக்கி மறைச்சு வைக்காமல் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வருபவருக்கெல்லாம் ததியாராதனம் பண்ணி தேச வார்த்தை படைக்கும். தேசம்னா புகழ்னு அர்த்தம். தேச வார்த்தைனா புகழ் வார்த்தையை, படைக்கும்னா இந்த இடத்துல பெற்றுக்கொண்டேன்னு அர்த்தம். படைக்கும்னா உருவாக்கியன்னு அர்த்தம் இல்லை, அது நிறைந்தவர்கள். தேச வார்த்தை படைக்கும். இப்போ நம்ம ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவேல ஆற்ற படைத்தான் மகனே, பசுக்கள் நிறைய படைத்தவர் நந்தகோபருங்கிற பாருங்க. படைத்தவர்னா வச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். அது போல தேச வார்த்தை படைக்கும்னா புகழ் வார்த்தைகள் நிறைய வாங்கிட்டு இருக்காளாம். அதாவது ஊரே வாழ புகழர் தான். திருக்கோட்டியூர் அடியார்கள் இருக்காளே, பஞ்சமே வந்தாலும் நெல்லு விலை அரிசி விலை ஏறி போனாலும் என்னானாலும் அதிகாராதனம் பண்றது நிறுத்த மாட்டான்னு சொல்லி தேச வார்த்தை, அந்த புகழ் வார்த்தைகள் படைக்கும் நிறைந்திருக்கக்கூடியவர்கள். அது மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார். புகழுக்காக அவ பண்ணல, ஆனா புகழ் அவளை தானா தேடி வருது. நம்ம நல்ல எண்ணத்துல நல்லது செஞ்சுன்னு வந்தா புகழை தேடி நாம போக வேண்டாம், அது நமக்கு அவசியமும் இல்லை. ஆனா புகழ் அவளை தேடி தானா வரும். அதான் தேச வார்த்தை, புகழ் வார்த்தைகள், புகழ்ச்சிகள் படைக்கும் நிறைந்திருக்கக்கூடிய வன் கையினார்கள். வண்ணுனா வள்ளல் தன்மைன்னு அர்த்தம். வன் கையினார்கள், வள்ளல் கை. பொதுவா மனசுலதான் வள்ளல் தன்மைம்பா, அவ கையிலேயே வள்ளல் தன்மை இருக்கு, அவ்வளவு அள்ளி அள்ளி கொடுக்கிறா. இப்படிப்பட்டவர்கள் வாழ் திருக்கோட்டியூர். அவ வாழக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் தான் திருக்கோட்டியூர். இதான் பாட்டினுடைய முதல் பாதி. என்னானாலும் ததியாராதனம் பண்ணணும், வீடு தேடி வந்தவருக்கு உணவளிக்கணும்னு சொல்லி அதை செய்து அதனாலே புகழ் பெற்றவர்கள் வாழக்கூடிய ஊர் திருக்கோட்டியூர். தாராள மனம் படைத்தவர்கள், தாராள கை படைத்தவர்கள் வாழும் ஊர் திருக்கோட்டியூர். இப்ப பாட்டினுடைய 2வது பகுதி. அவ அந்த ஊர்ல உள்ள எம்பெருமான் சௌமிய நாராயணன் அவனை அழைத்து அவன் திருநாமங்களை சொல்லி அவன் குணங்களை பாடுறாளாம். எப்படி தெரியுமா? கேசவா, புருடோத்தமா, கிளர் சோதியாய், குரளா என்று பகவானுடைய 4 திருநாமங்கள். இதை இந்த வரிசையில சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு வியாக்கியானத்தில் மாமுனிகள் காட்டுகிறார். கேசவா, அழகான கேசபாசங்களை கொண்டவனே. அழகான கேசபாசம் இருந்தாலும் நம்ம அனுபவத்துக்கு அவர் அதை கொடுக்கணும் இல்லையா? நமக்கு காட்டவே மாட்டேன்னு மறைச்சு வச்சிருந்தாருன்னா செய்ய மாட்டார். புருடோத்தமா, புருஷன்னு சொன்னா தன்னையே பக்தர்களுக்கு கொடுப்பவன் அர்த்தமா. புருடோத்தமா, தன்னை பக்தர்களுக்குன்னு மொத்தமா தந்து விடுபவனே. என் அழகை நன்னா ரசிச்சுக்கோங்க அப்படின்னு பக்தர்களுக்கே கொடுத்துருவார். ஏதோ ஒரு நகைச்சுவையில மாப்பிள்ளை அவர் தான், நான் அவர் போட்டு இருக்க ட்ரெஸ் என்னதுங்கிற பாருங்க. பெருமாள் அவர் தான், ஆனால் அவருடைய ஒரு அவயவம், அவருடைய ஒவ்வொரு திருவாபரணம், அவரோட திவ்யாயுதம் அத்தனையும் நமக்குன்னு உன்னுடைய அனுபவத்தை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். அதனால புருடோத்தமா. அப்புறம் கிளர் சோதியாய், இப்படி அனுபவத்தை கொடுத்துட்டு அவர் சந்தோஷப்படுறாராம். ஆஹா, என் பக்தர்கள் என்னை ரொம்ப நன்னா அனுபவிச்சாலே, இப்பதான் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறார். அதனால திருமேனி ஒளி கூடுறதான். அதான் கிளர் சோதியாய். கிளர் சோதினா, கிளர்னா மிகுந்தன்னு அர்த்தம், சோதினா தேஜஸ். அடியார்களுக்கு தன்னை கொடுத்துட்டு அப்படியே தேஜஸோடு பளபள பளபள பளபளன்னு எம்பெருமான் பிரகாசிக்கிறான். கிளர் சோதியாய். குரளா, குரல்னு வாமனமூர்த்திக்கு பேரு. திருக்குறளும் 2 அடி, வாமனமூர்த்தி 2 அடி. குரளா, திருக்குறள் அப்பனே, வாமனமூர்த்தியே. அதை ஏன் சொல்றான்னா, தன்னுடைய சொத்தை பெறணும்னா யாச்சகம் கேட்கவும் தயங்க மாட்டான். ஆமா, மகாபலிட்ட யாச்சகம் கேட்ட பெருமாள் தானே. அது போல இந்த ஜீவாத்மாவும் அவர் சொத்தான் எப்படியும் எடுத்துருவார். யாச்சகம் கேட்டாவது வாங்கிட்டு போயிடுவார். அவர் சொத்தை அவர் விடமாட்டார். அதனால குரளா. அப்ப 4 கல்யாண குணங்கள் பாருங்க. கேசவா, அழகான கேசபாசம். புருடோத்தமா, நன்னா அனுபவிங்கோன்னு நமக்கு காட்டுறார். கிளர் சோதியாய், நமக்கு அந்த அழகை காமிச்சதுனால அவர் சந்தோஷப்பட்டு தேஜஸ் கூடுறது. அத்தோடு குரளா, தன் சொத்தை எப்படி அவர் எடுத்துப்பார் என்று பேசுவார் அடியார்கள். இதையே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள்.
அந்த திருக்கோட்டியூர் பாகவதாளுக்கு வேற ஏதோ நம்மள மாதிரி இந்த வம்பு பேச்சு மற்ற விஷயங்கள் அதெல்லாம் பேச மாட்டா. கேசவா, புருடோத்தமா, கிளர் சோதியாய், இப்படியே அவனுடைய திருநாமங்கள், குரலா, இதையே சொல்லி அவன் குணங்களையே அனுபவிச்சுருப்பா. பேசுவார் அடியார்கள், இதை பேசக்கூடிய அந்த அடியார்கள் பாகவதாள் இருக்காளே, அவர்கள் எனக்கு தலைவர்கள். அந்த அடியார்கள் தான் எனக்கு சுவாமி. சுவாமின்னா உடையவர்னு அர்த்தம். அடியனவாளுக்கு உடமையா இருக்கேன். அதனால பெரியாழ்வார் பாடுகிறார், அந்த அடியார்கள் எந்தம்மை எம்மை விற்கவும் பெறுவார்களேன்ட்டார். விற்கவும் பெறுவார்களேனா அவ இஷ்டப்படி யாருக்கு வேணாலும் எங்களை வித்துக்கலான்ட்டார். அதுதானே ப்ராப்பர்ட்டியோட இயல்பு. இப்போ அடியன்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மொபைல் ஃபோனே இருக்கு, இதை விற்கணும்னு நினைச்சா நான் யாருக்கு வேணாலும் விற்கலாம். அந்த மொபைல் ஃபோன் என்கிட்ட வந்து என்னை ஏன் இப்படி விற்கிறேன்னு கேட்குமா? அது எதுவுமே கேட்காது. நம்ம யார்கிட்ட விற்கிறோமோ போயிடும். அது போலத்தான் நம்ம ஒரு வீடு வச்சிருக்கோம், வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம், வித்தா அடுத்து யாரோ அவருடைய வீடுன்னு ஆயிடும். அது போல பாகவதாள் அவ இஷ்டப்படி விநியோகம் பண்ணிக்கொள்ளலாம். அதான் என்ன அர்த்தம்னா, வித்துடுன்னா உடனே அடிமையாக்கி ஒரு தட்டை விற்கிறான்னு அர்த்தம் இல்லை. அவ இஷ்டப்படி என்னை பயன்படுத்தி கொள்ளலாம்னு அர்த்தம். நம்ம பொருள் நம்ம விற்கிறது நம்ம உரிமைன்னு சொல்றோம் இல்லையா, அது போல அவ உரிமைக்கு கட்டுப்பட்டவன். இந்த அர்த்தம் அடியன் எப்போ புரிஞ்சுட்டேன்னா, 2 மகாபாகவதாள் சந்திச்சாதான் அது நமக்கு புரியும். காட்டுமன்னார் கோவில்ல ஒரு 2 வருஷம் முன்னாடி நாதமுனிகளுடைய 1200வது திருநக்ஷத்திர வைபவம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அங்கே பங்கு கொள்கிற பாக்கியம் அடியனுக்கும் கிடைச்சிது. வாழும் ராமானுஜர்னு போற்றப்படக்கூடிய திருச்சித்திரக்கூட்டம் டாக்டர் ஏவிஆர் சுவாமி எழுந்தருளினார். அடியனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் சிவபே கருணாகராச்சார் சுவாமி எழுந்தருளினார். அப்போது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஏவிஆர் சுவாமி கருணாகராச்சாரியார் சுவாமிகிட்ட, சுவாமி அடியன் முதல்ல ஆரம்பிச்சுடுறேன், தேவரீர் அதுக்கப்புறம் பேசலாமான்னு கேட்டார். அப்போ கருணாகராச்சார் சுவாமி பதில் சொன்னார், சுவாமி தேவரீர் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே, இதே பாட்டை கோட் பண்ணி நீங்கள் பெரிய பாகவதர், எம்மை உங்க இஷ்டப்படி விற்றுக்கொள்ளலாம்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எப்படி நியமிக்கிறீர்களோ, நீங்கள் எப்படி கட்டளையிடுகிறீர்களோ அதுபடி நான் செய்கிறேன்னு அர்த்தம். இது பாகவதாள் பரஸ்பரம் அப்படி எளிமையோடு பணிவோடு சொல்லிக் கொள்ளக்கூடிய வார்த்தை. அந்த அளவுக்கு திருக்கோட்டியூர் பாருங்க, பெரியாழ்வார் எவ்வளவு உயர்ந்தவர். அவரை தேடி பெருமாளே வருவார். அந்த பெரியாழ்வார், பெருமாளுக்கே மாமனாரான பெரியாழ்வார், அவர் பாடுறார், திருக்கோட்டியூர்ல இருக்க பாகவதாள் இருக்காளே, இஷ்டப்படி என்னை விற்றுக்கொள்ளலாம், அவ சொத்தாக அடியன் இருக்கிறேன், அந்த அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என்பது ரொம்ப உயிரான ஒரு அடி இந்த பாசுரத்தில். அதனால கேசவா, புருடோத்தமா, கிளர் சோதியாய், குரலா என்ற அவன் திருநாமங்களை சொல்லும் அடியார்கள் அவ இஷ்டப்படி என்னை விற்றுக்கொள்ளலாம்ங்கிறது பாட்டின் 2வது பாதி. ஆக ஒருபடி நெல் 1 பவுன் தங்க காசு அளவுக்கு விலைக்கு விற்றாலும் கூட அவ ததியாராதனத்தை நிறுத்தாமல், பொருளை ஒழித்து மறைத்து வைக்காமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தவா அத்தனை பேருக்கும் ததியாராதனம் பண்ணி புகழ்பெற்ற தாராள கை கொண்டவர்கள் வாழக்கூடிய ஊர் திருக்கோட்டியூர். அவ எப்போதும் கேசபாசம் கொண்டவனே, தன் அழகை அடியார்களுக்கு தருபவனே, ஒளி வீசிக்கொண்டு மகிழ்ந்து அடியார்களுக்கு அழகை தந்தோம்னு சந்தோஷப்படுபவனே, அத்தோடு வாமனனாக வந்து உன் சொத்தை யாச்சகம் கேட்டாவது பெறாமல் விடமாட்டேன் என்றபடி உறுதியோடு இருப்பவனே, இப்படி அவன் நாமங்களை பாடுறாளே, அந்த அடியார்கள் இஷ்டப்படி என்னை விற்றுக்கொள்ளலாம். காசின் வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோரிட்டு தேச வார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். கேசவா, புருடோத்தமா, கிளர் சோதியாய், குரலா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. காசின் வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோரிட்டு தேசவார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். கேசவா, புருடோத்தமா, கிளர் சோதியாய், குரலா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம், even if the price of a handful of rice becomes equal to a sovereign of gold, the people of Tirukotiyur never hide the grains and they feed all people without any expectations. Tirukotiyur is full of devotees who have attained fame in this aspect. Those devotees who chant Kesava, Purushottama, Kilar Jodi, Kurala, they can sell me to anybody as per their wish என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இந்த 10 பாசுரங்கள் திருக்கோட்டியூர் பாகவதாளுடைய பெருமையை அனுபவித்தோம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்துல இந்த பதிகத்தை அனுபவித்த நமக்கு பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் பெரியாழ்வார். அதை அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.
காசின்வாய் கரம் விற்கேலும் கரவாது மாற்றிலி சோரிட்டு தேசவார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டையூர் கேசவா புருடோத்தமா கிளர் ஜோதியாய் குரலாயன்று பேசுவார் அடியார்கள் எம் தம்மை விற்கவும் பெறுவார்களே. எம் தம்மை விற்கவும் பெறுவார்களே.